வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்டு சுகர் கேன் ப்ரொடியூசர் அஸ் வெல் அஸ் சுகர் கேன் எக்ஸ்போர்ட்டர் பார்த்திங்கன்னா இந்தியா தான். ஸோ சுகர் கேன் பார்த்திங்கன்னா அதிகமாக விளையிற ஸ்டேட் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இந்த 2 ஸ்டேட்டுமே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன். சுகர் கேன் பார்த்திங்கன்னா இட்ஸ் எ கிராஸு. சுகர் கேனுக்கு ஒரு ப்ரைஸ் நிர்ணயிப்பாங்க. அதாவது சுகர் கேன் ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு வித்தின் 48 hours பார்த்திங்கன்னா அதை வந்து இண்டஸ்ட்ரீஸஸ் கொண்டு போயிடணும். இல்லைன்னு சொன்னால் அதோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது கொடுக்குற ப்ரைஸ் ஆஃப் ஃபேர் ரெனுமினேட்டிவ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளோன்னு சொல்லி கவர்மெண்ட்டு ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஃபேர் ரெனுமினேட்டிவ் ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஃபேர் ரெனுமினேட்டிவ் ப்ரைஸஸ் ஃபிட்ஸ் ஒன்லி ஃபார் சுகர் கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ இது வந்து எப்படின்னா குறைந்த விலை மானியம் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அது எதுக்காகனா இந்தியன் எக்கனாமி இஸ் அக்ரேரியன் எக்கனாமி. அதாவது மேக்ஸிமம் நம்மளோட ஜிடிபி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து வர்றது தான். ஸ்டில் வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் எ ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. ஸோ அதுக்கு வந்து சில கிராப்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா குறைந்த விலை மானியம், அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட்டால் நிர்ணயிக்கப்படும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா அந்த கிராப்பை வந்து கவர்மெண்ட் வாங்கிச்சுன்னு சொன்னால் அந்த காசு கொடுத்து தான் அதை வாங்க முடியும். அதுதான் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் அறிவிச்சது. அதாவது நேஷ்னல் எலெக்ஷன் இருக்குல்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் எம்எல்ஏ எலெக்ஷனையும், அதாவது அசம்பிளி எலெக்ஷனையும் ஒரே சைமல்டேனியஸாக நடத்தணும்னு சொல்லி ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்து முன்னாடியே வந்து ஆட்சி கவிழ்ந்தாலும் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேர்மை பாக்கி இருக்கிற டேர்மில் மறுபடியும் அந்த டேர்மை வந்து வேறு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணி மறுபடியும் எலெக்ஷன் வைப்பாங்க. அதுதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றது, சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அஸ் வெல் அஸ் அசம்பிளி. அதுக்கப்புறம் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு இருக்குது. இந்தியாவில் மோர் தென் 500 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து ஃபேமஸ்ஸு. அந்த ப்ராடக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து செல் பண்ணுறது தான் வந்து ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன். அதாவது ஒன் நேஷன் ஒன் ரேஷன்னா என்னென்னு சொன்னால், நிறைய பேர் வந்து தன்னோட பிழைப்புக்காக வேறு ஸ்டேட்லாம் போயிடுறாங்க, எஜுகேஷனுக்காக போயிடுறாங்க, வேலை வாய்ப்புக்காக போயிடுறாங்க. ஸோ அங்கே போய் அவங்களோட ரேஷனை, அதாவது அவங்களுக்கு தேவையான பொருள் இருக்குல்ல, ரைஸு, கெரோசின், ஸோ இதெல்லாம் வந்து வாங்குறதுக்காக, அதாவது ஒரே ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் போய் வாங்கிக்கலாம், உங்களால் அந்த ரேஷன் கடையில். ஸோ அதுதான் ஒன் நேஷன் ஒன் ரேஷன்றது. ட்ரிபிள் ஆரில் நம்ம படம் தான் பார்த்துக்கலாம். ட்ரிபிள் ஆரில் ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. அதாவது குறிப்பாக வந்து ரிசோர்ஸஸை எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதில் ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள். ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள் ஆருக்கான இன்னொரு ஃபுல் ஃபார்ம் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று 4Mன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சில இடத்துல ஸ்கீம் அறிவித்தாங்க, சில விதிமுறைகளை. இந்த 4Mல ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மசில் பவர் யூஸ் பண்ணி எலெக்ஷனை வந்து தன்னோட சுயநலத்துக்காக மாற்றுறது தான் வந்து 4Mஸில் உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி, காசை கொடுத்து வந்து ஓட்டு போட வைக்கிறது மணிக்கு உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது தவறான கருத்துக்களையோ இல்லை தவறான இன்ஃபர்மேஷனோ சோஷியல் மீடியா பரப்பி அது மூலமாக வந்து ஓட்டை பெறுறது. இன்னொன்று 1954 மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சு. ஸோ அதை வந்து வயலேட் பண்ணுறது தான் வந்து இந்த 4M. 4M இஸ் நத்திங் பட் மசில் பவர், மணி, மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்டு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ்டு பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா.